உங்களை அவிசுவாசத்துல கொண்டு வர்றதுக்கு பல காரியங்கள் சுத்தி இருக்கும். பல பேர் பேசுவாங்க. ரகசியம் சொல்லி தரவா? சொல்லுங்க. சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான். சவுல் எப்படி இருந்தானா? ஏன்னா சவுலை பார்த்து இப்படி சொன்னாங்க, இவனா நம்ம ரட்சிக்க போறான், இவனா ராஜா அப்படின்னாங்க. அவன் இருக்கிறான். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள்லயே எல்லாருமே அவன் தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. அவ்வளோ ஹைட், 6 அடி 6.5 அடியோ 7 அடியோ தெரியாது. ஆனா அவன் நின்னா எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனா சிலர் அவனை டிஸ்டர்ப் பண்றாங்க. இவனா ராஜாவா, இவனா நம்மளை ரட்சிக்க போறான். சவுல் எதை ஃபாலோ பண்ணார்னா, அந்த வார்த்தைய காதுல கேட்கல. அந்த இடத்துல அவன் எப்படி இருந்தான்? காது கேளாதவன் போல் இருந்தான். இதே ஃபார்முலா தான் தாவீது யூஸ் பண்ணாரு. சில இடங்களிலே தாவீது சொல்லுகிறார், நான் ஊமையனை போல பேசாமல் இருந்தேன், நான் குருடனை போல பார்க்காதவனை போல் இருந்தேன், செவிடனை போல கேட்காதவனா இருந்தேன். சங்கீதத்தில் சொல்றாரு. ஆமா, முன்னோர்கள் ஒரு ஃபார்முலாவை வச்சிருக்கிறாங்க. எப்பெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சிலர் பேசுறாங்களோ, சிலர் பண்ணுகிறார்களோ, சிலர் இடைஞ்சல் பண்ணுகிறார்களோ, அப்போ உங்களுக்கு கண்ணும் தெரியக்கூடாது, சொல்லுங்க, காதும் கேட்கக்கூடாது, சொல்லுங்க, பதிலுக்கு பேசணும் தோணும்ல, ஆமா சொல்லுங்க, எப்படி இருந்துடணும்? அப்படின்னு இருந்தோம். பதிலுக்கு பேச வரும். நீங்க பேசாம இருக்கிறீங்களே, அது தாழ்மை. தேவனே, பேசுகிறவர்கள் பேசட்டும், நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று நீங்க சொல்லுங்க. ஆமா, சில நேரங்களிலே உங்கள் கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்கக்கூடாது, சொல்லுங்க, வாயு பேசக்கூடாது. இப்படி மௌனமாய் அமைதலாய் இருக்கிற நேரங்களிலே தேவனுடைய பலத்த யுத்தங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் பேசி சாதிக்காததை, சொல்லுங்க, பேசாமலே எதிரிகள் புரியத்தக்க அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி இருப்பார்.